இந்த பதிவை பார்க்கும் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் இனிமையான வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து வாழும்போது நன்றாகவே இருப்போம். நமக்கு எது நடந்தாலும் அது நமக்கு நன்மைக்காகவே நடக்கின்றது. தெரிந்து கொள்ளுங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடன் தான் இருக்கின்றார். எனவே என்ன நடந்தாலும் தைரியமாக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அது வெற்றியோ தோல்வியோ, சுகமோ சுகவீனமோ, எதுவானாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். சுகவீனமாக இருந்தால், தோல்வியாக இருந்தால், அந்த தோல்வியையும் சுகவீனத்தையும் கொடுத்த பிசாசானவனுக்கு அது மிகப்பெரிய அலர்ஜி. அவன் வெட்கப்படுவான், வெட்கப்பட்டு நம்மை விட்டு அகன்று போவான். எனவே நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் நம்முடனே இருக்கின்ற அவருக்கு தெரியாமல் நமக்கு எதுவும் நடந்துவிட சாத்தியமில்லை. சரியா? வாருங்கள், நாம் இந்த காணொளியில் இன்று தெரிந்து கொள்ளப் போகும் செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் செய்தி என்னவென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராகிய இயேசு என்கின்ற அந்த பெயர் எவ்வளவு பெரிய வல்லமையான பெயர், எவ்வளவு பெரிய மேலான பெயர் என்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய ஆசையெல்லாம் இந்த உயரிய பெயரை நீங்கள் நன்றாக அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு இந்த பெயரில் விசுவாசம் கொண்டு இந்த பெயரை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். இதில் இந்த பெயரில் அத்துணை பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கின்றன. நாம் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு வணங்கும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர்தான் எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர். தெரியுமா உங்களுக்கு? முதலில் நாம் இந்த தலைப்புக்காக, இந்த செய்திக்காக எடுத்திருக்கும் வசனத்தை படித்துவிட்டு பிறகு செய்திக்குள் தொடர்ந்து செல்வோம். இந்த செய்தியின் தலைப்பு ஆண்டவர் இயேசுவின் பெயர். இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் எடுத்திருக்கும் வசனங்கள் பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து 2வது அதிகாரத்தில் 9 - 11 வசனம் வரை. சரியா? முதல்ல இந்த தேவ வசனத்தை நாம் படிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த 9வது வசனம் ஆதலால் என்ற வார்த்தையோடு தொடங்குகின்றது. இந்த ஆதலால் என்பதற்கு முன்பதாக என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால்,
இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை முதலிலிருந்து படித்து பாருங்கள். முதல் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. ஏனெனில் நாம் பார்ப்பது 9வது வசனத்திலிருந்து. சரியா? நன்றி. 9வது வசனம் இப்படி ஆரம்பிக்கின்றது. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, யாரை உயர்த்தி? இயேசுவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பெயரில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். வானோர் என்று சொன்னால் விண்ணில் இருப்பவர்கள். விண்ணில் யாரெல்லாம் இருக்க முடியும்? தேவ தூதர்கள் இருக்க முடியும். விண்ணின் ஒரு சில பகுதிகளில் பிசாசுகளும் இருக்க முடியும். இப்படி விண்ணில் இருப்பவர்கள், மண்ணில் இருப்பவர்கள். பூதலத்தோர் என்றால் இந்த பூமியில் இருப்போர். பூமியில் இருப்போர்கள் என்றால் யாரெல்லாம்? நானும் நீங்களும், இந்த பூமியில் இருக்கும் எல்லா மனிதர்களும். அவர்கள் எப்படிப்பட்ட உயரத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்தாலும் சரி, பதவிகளில் இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த பூமியில் இருக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கும் மற்ற படைப்புகளின் எக்ஸிஸ்டன்ஸும் கூட. பூதலத்தோர் என்று சொன்னால் மனிதர்களை மட்டும் சொல்லவில்லை, மனிதர்கள் மற்றும் மற்ற படைப்புகளையும் சேர்த்துதான் இது பேசுகிறது. விலங்குகள், மரம், செடி, கொடிகள், கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லோரும், கண்ணில் பார்க்க முடியாதவைகளும். என் அன்பிற்குரியவர்களே, பூமியின் கீழானோருடைய, பூமிக்கு கீழ் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை இங்கு குறிக்கின்றது. அப்ப விண்ணில் இருப்பவர்கள், இந்த பூமியில் இருப்பவர்கள், இந்த பூமியில் இருக்கும் விலங்குகளும், செடிகளும், கொடிகளும், வானத்து பறவைகளும், மீன்களும், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படி எல்லோருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று தந்தையாகிய கடவுள் மகிமைப்படும்படிக்கு எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயரை கடவுள் தந்தை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நாம் இந்த 3 வசனங்களில் படிக்கின்றோம். புரிகிறதா? என் அன்பின் சகோதர சகோதரிகளே, எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர் இயேசு என்கின்ற அந்த பெயர். நமக்கு எத்தனை பெயர்கள் தெரியும்? நமது பெயர், நமது உறவினர்கள் பெயர், நமது பெற்றோர்களின் பெயர், நமது சகோதர சகோதரிகளின் பெயர், நமது ஏரியாவில் வாழக்கூடிய நம் மக்களின் பெயர், நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளின் பெயர், அரசர்களின் பெயர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் பெயர், அத்துணை நாடுகளின் தலைவர்களின் பெயர், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இல்லாதவர்கள் என்று அனைவருடைய பெயர். இப்படி பல பெயர்களை நாம் தெரிந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இனி இருக்கப் போகின்ற எல்லா நோய்களின் பெயர், எல்லா பிரச்சனைகளின் பெயர்,
இப்படி எல்லா பெயர்களையும் நாம் தெரிந்திருக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர்தான் இயேசு என்கின்ற அந்த பெயர். இயேசு, யெஷுவா என்கின்ற அந்த பெயர். நாம் நம் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு வணங்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு என்கின்ற அந்த பெயர்தான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பெயர்களையும் விட மேலான பெயர். இந்த பெயருக்கு எல்லா முழங்கால்களும், அது விண்ணில் இருந்தாலும் சரி, மண்ணில் இருந்தாலும் சரி, மண்ணிற்கு கீழ் இருந்தாலும் சரி, எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிட வேண்டும். எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். நமக்கெல்லாம் அது பெருமையாக இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு பெருமையை கொடுக்கின்றதல்லவா? என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று ஒவ்வொரு நாவும், விண்ணில் இருப்பவர்களுடைய நாவுகளாக இருக்கலாம், பூமியில் இருப்பவர்களுடைய நாவுகளாக இருக்கலாம், அல்லது பூமிக்கு கீழ் இருப்பவர்களுடைய நாக்குகளாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாக்கும் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். இன்று பலர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை வெறுக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொல்லப் போகிறவர்களை தாக்கலாம், பாதிக்கலாம். இப்படி இந்த உலகத்தில் இன்று இவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் காலம் வரும், ஒவ்வொரு நாவும் ஒவ்வொரு நாக்கும் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும் காலம் வருகிறது, விரைவில் வருகிறது. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்கும் நாம் சந்தோஷமாக இருப்போம். உலகம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும் காலம் விரைவில் வருகிறது. எனவே நாம் சந்தோஷமாக இருப்போம். இப்படிப்பட்ட மனிதர்கள் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு. ஆங்கில பைபிளில் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, every knee should bow at the name of Jesus. Every knee should bow in heaven, on earth and under the earth என்று சொல்லி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கும் ஆங்கில வேதாகமத்தில். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதே உண்மையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்ற உண்மையை ஏசாயா புத்தகத்தில் 45வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ரோமையர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலும் நாம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை படித்து பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெயரின் மகிமையையும் மாண்பையும் வல்லமையையும் அதிகாரத்தையும்
நாம் தெரிந்திருக்கின்றோமா? தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால்தான் இந்த பெயரை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். இந்த பெயரையும் மற்ற பெயர்களைப் போல சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் இந்த பெயரில் இருக்கும் அதிகாரத்தையும் வல்லமையையும் மாண்பையும் நம்மால் நம் வாழ்க்கையில் ருசிக்க முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் படித்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம் கடவுள் தந்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக, எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலாக, எல்லா வல்லமைக்கும் மேலாக அமர்த்தி உட்கார வைத்து அவருக்கு எல்லா பெயர்களையும் விட மேலான பெயரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. எப்படிப்பட்ட மேலான பெயர் தெரியுமா? அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகில் இதுவரை கொடுக்கப்பட்ட பெயர்களை விட மேலான பெயர், இந்த உலகில் இப்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பெயர்களை விட மேலான பெயர், இனிவரும் காலங்களிலும் கொடுக்கப்பட இருக்கும் பெயர்களையும் விட மேலான பெயர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் என்று அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அமைதியாக உட்கார்ந்து யோசித்து வாசித்து பாருங்கள். வாசித்து யோசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வாசித்து பாருங்கள் கடவுளின் வசனங்களை. அதில் உள்ள ஆழம் நமக்கு புரியும். ஒரு வரலாற்று புத்தகத்தை படிப்பது போல, ஒரு கதை புத்தகத்தை படிப்பது போல நாம் படிக்கக்கூடாது நமது வேத வசனங்களை. பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து அவருடைய உதவியுடன் வழிநடத்துதலுடன் வேத வசனங்களை நாம் படிப்போமானால் அந்த வசனங்கள் எவ்வளவு ஆழமான வசனங்கள், எவ்வளவு வாழ்வு தரும் வசனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான அதிகாரமுள்ள பெயரை, இயேசு என்கின்ற நம் ஆண்டவர் பெயரை நாம் நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நோய்களையோ பிரச்சனைகளையோ கொண்டு வரக்கூடிய பிசாசுக்கு நாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்க முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் போராட வேண்டியது, நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது, நாம் சண்டையிட வேண்டியது, நாம் நம் கண்முன் பார்க்கும் மனிதர்களோடு அல்ல, மாமிசத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, மாறாக இந்த இருட்டின் அதிபதியாகிய சாத்தானின் அந்தகார சக்திகளுக்கு எதிராக, அந்தகார திட்டங்களுக்கு எதிராக நாம் சண்டையிட வேண்டும். புரிகிறதா? இன்று மனிதர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் டீப் ஸ்டேட் என்ற ஒரு ஸ்டேட்டை பற்றி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? டீப் ஸ்டேட், சாத்தானின் தொழிற்சாலை என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த டீப் ஸ்டேட்ல சாத்தான் சில பணக்கார மக்களை பயன்படுத்துகிறான். அவர்களை பயன்படுத்தி புது புது வைரசுகளை உருவாக்குகின்றான். புது புது நோய்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகின்றான். அதன் நோக்கம் என்ன தெரியுமா? மனிதர்களை மாய்க்க வேண்டும் என்பதுதான்.
இந்த புது புது வைரசுகளின் பெயர்களை விட, இந்த புது புது வைரசுகளின் வழியாக நமக்கு கொண்டு வரும் நோய்களின் பெயர்களை விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் மேலான பெயர். இந்த பெயரை பயன்படுத்தி எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த கெட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் அவற்றை நம்மை விட்டு துரத்த முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முதலில் இந்த பெயரை கொண்டவர் யார், இந்த பெயருக்கு சொந்தமானவர் யார் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அவரை நம் ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவரில் நாம் தினசரி வாழ வேண்டும். அப்படி நாம் இருந்தால்தான் இந்த பெயரை பயன்படுத்துவதற்கும் நமக்கு தகுதி இருக்கின்றது. இந்த பெயரில் இருக்கும் அதிகாரமும் வல்லமையும் நமக்கு புரியும். அந்த புரிதலோடு இந்த பெயரில் இருக்கும் அதிகாரத்தையும் வல்லமையையும் புரிந்து கொண்டு நாம் இந்த பெயரை பயன்படுத்தும் போதுதான், என் அன்பிற்குரியவர்களே, இந்த சாத்தானுக்கு, இந்த அந்தகார சக்திக்கு நாம் சிம்ம சொப்பனமாக இருக்க முடியும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி வரும். நம்மிடம் நெருங்குவதற்கே அவன் யோசிப்பான். நமக்கு நோய்களை கொடுப்பதற்கே அவன் யோசிப்பான். ஏனெனில் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஆண்டவர்? எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயரை கொண்ட ஆண்டவர். மறந்துவிட வேண்டாம். அந்த ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சாத்தான் நம்மை நெருங்குவதற்கு பல முறை யோசிப்பான், நடுங்குவான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி அதில் இருக்கும் மாண்பையும் மகிமையையும் நாம் அனுபவித்து வாழ வேண்டும். நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிறு பிள்ளைகளைப் போல. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். உங்களுக்கோ எனக்கோ ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது மகள் பிறந்திருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மகள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, குழந்தையாக இருக்கும் போது, அந்த குழந்தைக்கு எது வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நமது காலை சுற்றி சுற்றி வந்தால் நாம் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம். டேடி, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. டேடி எனக்கு இது வேணும், அது வேணும், ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நமது காலை சுற்றி சுற்றி வந்து நம்மை கேட்டுக்கொண்டிருந்தால், என் பொண்ணு, என் பையன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பதை, அவள் கேட்பதை நாம் வாங்கி கொடுப்பதற்கு நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே குழந்தை ஒரு 20 வயதுக்கு மேல் வளர்ந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். 20, 22 அல்லது 25 வயதிற்கு மேல் வளர்ந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வளர்ந்த பிறகு அந்த குழந்தை சிறுபிள்ளைத்தனமாக மறுபடியும் நமது காலை சுற்றி சுற்றி வந்தால், டேடி எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, டேடி எனக்கு ஒரு பிரச்சனை, இதை சமாளித்து கொடுங்கள், டேடி எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அந்த உங்களது மகன், மகள், இப்பொழுது அவர்கள் குழந்தை அல்ல, உங்கள் மகன், மகள், வளர்ந்த மகன், மகள், முதிர்ச்சி அடைந்த மகன், மகள், இந்த முதிர்ச்சி அடைந்த நிலையில், வளர்ந்த நிலையில் அந்த மகனோ மகளோ உங்களிடம் வந்து, டேடி எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஒரு குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து உங்க காலை சுற்றி சுற்றி வந்தால், அந்த உங்கள் மகனை பற்றி, மகளை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? சந்தோஷப்படுவீர்களா? அல்லது
என்ன இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான், இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டா என் மக, இன்னும் அவங்களுக்கு வேண்டியதை அவங்களாலவே பார்த்துக்கிற முடியலையே, ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் என்கிட்ட வர்றாங்களே, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம பண்ணோம், இப்ப அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இப்ப அவங்களுக்குள்ளது அவங்க தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க மாட்டோமா? வருத்தப்பட மாட்டோமா? என் அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் வளர்ந்திருக்கிறோம், வயதில் பெரியவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரையே வணங்குபவர்களாக பல வருடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். முதிர்ச்சி அடைந்தவர்களாக, வளர்ந்தவர்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்றோம். இந்த நிலையிலும் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம், அவரைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்பா, எனக்கு ஒரு நோய் வந்து விட்டது, எனக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது, நான் வேலை இல்லாம இருக்கேன், இந்த நோயிலிருந்து என்னை காப்பாத்துங்க, வேலை இல்லாம இருக்கிற எனக்கு வேலை கொடுங்க, வழிகளை திறந்து விடுங்கள், எனக்கு இது வேணும் அது வேணும், இப்படி செய்யுங்க எனக்கு, அப்படி செய்யுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அழுது அவரிடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். வளர்ந்த வயதில், முதிர்ச்சி அடைந்த வயதில். இதை பார்த்து நம் தந்தை சந்தோஷப்படுவாரா, வருத்தப்படுவாரா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய பெயரை நமக்கு தந்திருக்கிறாரே, இந்த பெயரில் எல்லா வல்லமையையும் ஒன்றடக்கி, இந்த பெயரில் எல்லா அதிகாரங்களையும் ஒன்றடக்கி இந்த பெயரை நமக்கு தந்திருக்கிறாரே நம் ஆண்டவர். இந்த பெயரை பயன்படுத்தி நாம் நமது நோய்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாதா? வளர்ந்தவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி நாம் இந்த பெயரை பயன்படுத்தி, நம் அப்பாவின் பெயரை பயன்படுத்தி நமக்கு வரும் நோய்களை எதிர்நோக்குகிறோம் என்று சொன்னால், நமக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி அவற்றை நம்மை விட்டு அகற்றுகிறோம் என்று சொன்னால், என் அன்பிற்குரியவர்களே, நமது தந்தை அப்பொழுதுதான் நம்மை பற்றி பெருமைப்படுவார். நாம் அவருடைய கால்களையே சுற்றி சுற்றி வந்தால் எந்த ஒரு அப்பாவும் தான் பெற்ற மகனையோ மகளையோ பற்றி பெருமைப்பட மாட்டார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் இன்னும் பால் குடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கோம்னு அர்த்தம். சாலிட் ஃபுட் சாப்பிடக்கூடிய வயசுல இல்லை அப்படின்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள். இந்த பெயரை பயன்படுத்த ஆரம்பிப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த பெயரில் இருக்கும் அதிகாரத்திற்கு கீழ்தான் மற்றவை அனைத்தும். இந்த பெயரில் இருக்கும் வல்லமைக்கு கீழ்தான் மற்றவைகள் அனைத்தும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தும் தெரிந்தும் புரிந்து கொண்டும் இந்த பெயரை பயன்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரி நம்மை பார்த்து பயப்படுவான். நமது எதிரி யார் என்று நாம் இதற்கு முந்தைய பதிப்பில் பார்த்திருக்கின்றோம். பிசாசானவன் தான் நமது எதிரி, மறந்துவிட வேண்டாம். என் அன்பிற்குரியவர்களே, இப்படி நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வாழ்ந்து இந்த பெயரின் மாண்பையும் மகிமையையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் தெரிந்து அறிந்து நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்ந்து நமது எதிரியாகிய சாத்தானுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்து அவன் கொண்டு வரும் நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நாம் வாழ்ந்து, என் அன்பிற்குரியவர்களே, நம் தந்தையாகிய கடவுளை பெருமைப்படுத்துவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம் அப்பாவாகிய கடவுளை பெருமைப்படுத்துவோம். அந்த ஞானம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு சின்ன ஜெபத்தோடு முடித்துக் கொள்வோமா? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எங்களை பெற்றெடுத்த, எங்களை பல பாசத்தோடும் அன்போடும் பல எதிர்பார்ப்புகளோடும் உருவாக்கி எங்கள் அன்பின் அப்பாவே, இந்த நேரத்தில் உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியில் பேசப்பட்ட
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தியதற்கு உமக்கு நன்றி. இந்த பெயரில் இருக்கும் அதிகாரத்தையும் வல்லமையையும், இந்த பெயரில் இருக்கும் மாண்பையும் மகிமையையும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும் ஞானத்தை நீங்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என இந்த செய்தியின் வழியாக நாங்கள் வேண்டுகிறோம் பிதாவே. இந்த பெயரை மக்கள், உமது பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு வரும் நோய்களுக்கு எதிராக, பிரச்சனைகளுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராக செயல்படும் பிசாசானவனுக்கு எதிராக, அவனின் அந்தகார சக்திகளுக்கு எதிராக இந்த பெயரை பயன்படுத்தி முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக, வளர்ந்த பிள்ளைகளாக வாழ்ந்து உமக்கு பெருமை தேடித்தர வேண்டும். அதற்காக தேவைப்படும் ஞானம் அனைத்தையும் உமது பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி, எங்களோடு எங்களின் உயிரும் உயிர்ப்புமானவருமாக இருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் தந்தையே. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஆமென். என் அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை பார்த்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நாம் இன்னும் ஒரு செய்தியில் பார்க்கும் வரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும். நன்றி.